ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மகிவகாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம தலைக்கு தேய்க்கக்கூடிய ஹெர்பல் ஹேர் ஆயில் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மருதாணி இலை ஒரு கைப்பிடி, கறிவேப்பிலை ஒரு கைப்பிடி, 4 பெரிய நெல்லிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் 15 சின்ன வெங்காயம், 15 செம்பருத்தி பூ, காஞ்ச பூ எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான பூ கிடச்சிச்சின்னா அதையும் எடுத்துக்கலாம், இல்லை செம்பருத்தி இலை கூட யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் கருஞ்சீரகம், இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுக்க போகிறேன். அவுரி இலை பொடி, இது சூப்பர் மார்க்கெட்டில் கிடைக்கும், இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அவ்வளோதான். வாங்க இப்போ என்ன செய்கிறத பார்க்கலாம். இப்போ கருஞ்சீரகத்தை லைட்டாக வறுக்கணும், இதை அப்படின்னா தான் நம்ம அரைக்க முடியும். ஸோ இதை கொஞ்சம் நல்லா பொரிய விட்டு ஆறின பிறகு அரைச்சிக்கணும். அப்புறம் நம்ம எடுத்து வச்ச வெங்காயம், நெல்லிக்காய் எல்லாத்தையுமே, மருதாணி இலை, கறிவேப்பிலை, இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் இதை ஒன்று ஒன்றா அரைச்சிக்க வேண்டியதான். அரைக்கும்போது கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னா தண்ணி கூட இதில் சேர்த்து அரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. கறிவேப்பிலையும் செம்பருத்தி பூவையும் நான் ஒன்றாவே போட்டு லைட்டாக தண்ணி தெளித்து அரைச்சிருக்கேன். கருஞ்சீரகத்தை பொடி பண்ணி இதில் போட்டுட்டு அதோட 200 மில்லிலிட்டர் தேங்காய் எண்ணெய், 100 மில்லிலிட்டர் நல்ல எண்ணெய், 100 மில்லி விளக்கெண்ணெய், இந்த 3 எண்ணெயும் அந்த கருஞ்சீரகத்தோடு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணுறேன். வெறும் தேங்காய் எண்ணெய் மட்டும் யூஸ் பண்ணணும் அப்படின்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் 3 எண்ணெய் எடுத்திருக்கேன். 3 எண்ணெயுமே நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது, நம்ம ஹேருக்கும் நல்லது. இப்போ இது சூடாகவும் நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதெல்லாம் இதில் மெதுவாக போடணும், இல்லைன்னா படப்படன்னு நம்ம மேலே தெரிச்சிரும். ஏன்னா அதில் ஃபுல்லாக ஈரம் இருக்கும் இல்லையா, அந்த அரைச்சதுலாம். இப்படி நம்ம அரைச்சி வச்ச எல்லா விழுதையுமே இதில் சேர்த்து இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணும்போது ஆயில் ரொம்ப பொங்கிக்கிட்டு வரும். ஸோ அதனால் நம்ம எவ்வளோ ஆயில் எடுத்துருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி பெரிய பாத்திரமாக வச்சுக்கணும். அப்போ தான் எண்ணெய் பொங்கி வெளியில் கொட்டாது. இந்த ஆயிலுக்கு நான் அலுமினிய சட்டி தான் எடுத்துருக்கிறேன். இரும்பு சட்டி இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது எண்ணெய்க்கு. அப்புறம் இந்த எண்ணெய் தயாரிக்க நம்ம யூஸ் பண்ணுற எல்லா பொருளுமே, அதாவது கருஞ்சீரகம், மருதாணி, கறிவேப்பிலை, இது எல்லாமே இளநரையை தடுக்கும், முடி அதிகமாக கொட்டாமல் இருக்கும். அதுக்கெல்லாம் இந்த பொருட்கள் ரொம்பவே யூஸாக இருக்கும். கருஞ்சீரகம் அதிகமாக இளநரை வரதை தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் கறிவேப்பிலை பற்றி சொல்லவே வேணாம். கறிவேப்பிலை கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம முடிக்கும் கூட கறிவேப்பிலை நல்லது தான். புதுசாக முடி வளர்கிறதுக்கு, அதாவது முடி கீழே கொட்டும் இல்லையா, ஸோ அப்படி கொட்டுற இடத்துல முடி புதுசாக முளைக்கிறதுக்கு இது உதவி செய்யும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு நமக்கு எவ்வளோ முடி கொட்டும் அப்படின்னா 50லேருந்து 100 முடியாவது கொட்டுமா ஒரு நாளைக்கு. அதுவே நம்ம அதிகம் நினைக்கிறோம் இல்லையா, ஸோ அதை விடையும் அதிகமாக சில பேர்த்துக்கு முடி கொட்டும். ஸோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி எண்ணெயை யூஸ் பண்ணும்போது ஹேர் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், ஹேர் நிறைய க்ரௌத் ஆகும். அதுக்கெலாம் இது யூஸ் ஆகும் இந்த எண்ணெய். அப்புறம் நெல்லிக்காயில் விட்டமின் சி இருக்குது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் தான். தினமும் ஒரு நெல்லிக்காய் சாப்பிட்டோம் அப்படின்னா மரணத்தை கூட தள்ளி போடுமா இந்த நெல்லிக்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. இது முடி கருமையாக வளர்கிறதுக்கு இந்த நெல்லிக்காய் ரொம்பவே யூஸாக இருக்கும். முடி உதிரதை தடுக்கும், நரைமுடி வரதை தடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொடுகுலாம் தலையில் இருக்கும்ல, ஸோ அந்த பொடுகு வர பிரச்சனைக்கு ஒரு நல்ல தீர்வு இந்த நெல்லிக்காவை யூஸ் பண்ணுறது. நெல்லிக்காய் ஜூஸ் டெய்லி குடித்தா ரொம்பவே நல்லதாம்மா. செம்பருத்தி பூவில் பாருங்களேன், இந்த எண்ணெய் எப்படி ரெட்டிஷாக தெரியுது இல்லை, அதுக்கு காரணம் அந்த செம்பருத்தி பூ தான். இந்த செம்பருத்தி பூ தலைமுடியில் நல்லா அடர்த்தியாக உறுதியாக செழித்து வளர்கிறதுக்கு இந்த செம்பருத்தி பூ உதவும். அப்புறம் தலையில் பேனு, பொடுகு, ஈறு அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இந்த செம்பருத்தி பூ எண்ணெயை தேய்க்கும்போது அந்த பேன் தொல்லை அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. மருதாணியும் நம்ம தலைக்கு ரொம்பவே நல்லது. தலையில் ஏதாவது தொற்று, ஏதாவது புண்ணு, காயம் அதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா இந்த மருதாணி இலை அதை சரி செய்யும், அந்த புண்ணை ஆற்றும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவுரி இலையும் ரொம்பவே நல்லது. அவுரி இலையை இண்டிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு இயற்கை ஹேர் டை, கடையில் கிடைக்கும்ல, அது கெமிக்கல் ஹேர் டை. அதை நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம தலையில் உடனடியாக முடி வெள்ளையாக இருக்கிறது கருப்பாக மாறிடும். ஆனால் அது நம்ம உடம்புக்கு அவ்வளோவா நல்லது கிடையாது.
இந்த எண்ணெய் வந்து நம்ம தேய்க்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக முடி வந்து வெள்ளையாக இருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக முடி வந்து கருப்பாக மாறும். நம்ம முடியும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், முடி நல்லா ஸ்ட்ரென்த்தனாக இருக்கும், ஹேர் வந்து கொஞ்சம் வளரும். சரியா, வளரும்னா அதுக்காண்டி ரொம்ப பெருசாலாம் வளராது. நமக்கு இயற்கையாக நம்ம அம்மா அப்பா நம்ம தாத்தா பாட்டி அவங்களுக்கெல்லாம் எப்படி முடி இருக்குதோ அந்த மாதிரி தான் நமக்கும் முடி வந்து இருக்கும். என்ன அவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமாக முடி நரைச்சிருக்கும், நமக்கு வந்து அப்படி இருக்காது. கொஞ்சம் நாள் ஆகும் நமக்கு முடி நரைக்கிறதுக்கு. முடி வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், அதிகமாக முடி வந்து உதிராது. நம்ம இந்த எண்ணெயை இப்போயே நம்ம பிள்ளைங்களுக்கு தேய்க்க பழக்கப்படுத்தணும் அப்படின்னா அவங்களோட முடி வந்து நல்ல ஸ்ட்ராங்காக ஸ்ட்ரென்த்தனாக நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் அவங்க ஹேரு. அது மட்டும் இல்லாமல் இது நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது, நம்மளை குளிர்ச்சியாக வச்சுருக்கும். பாருங்கள், இப்போ இந்த எண்ணெய் காஞ்சிருச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காண்டி கொஞ்சம் இதில் தண்ணி விட்டு பார்க்குறேன். தண்ணி விடும்போது இதில் இப்படி படபடன்னு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். நம்ம தண்ணி விட்டு பார்க்கும்போது படபடன்னு சத்தமே கேட்காம வெறுமனையாக ஒரு சவுண்டுமே இல்லை அப்படின்னா அந்த எண்ணெய் வந்து காயவே இல்லை, அப்போ இன்னும் நம்ம காய்ச்சணும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு. நான் தண்ணி விடும்போது அப்படி படபடன்னு சவுண்டு கேட்டிங்கல்ல, ஸோ எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு, அவ்வளோதான். இப்போ இதில் நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கொஞ்சம் அவுரி இலை பொடி இருக்குல்ல, அதை இதில் மிக்ஸ் பண்ண போகிறோம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து அவுரி இலை பொடி போட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறேன். அவுரி இலை பொடியை போட்டு நம்ம ரொம்ப கொதிக்க விடணும் அப்படின்னா இல்லை, நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு தான் இந்த அவுரி இலை பொடியவே போட்டு நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணுறேன். போதும் இதுவே. இப்போது எண்ணெயை நல்லா ஆற விட்டுட்டு ஆறின பிறகு இந்த மாதிரி கவர், இது வந்து ஒரு ரீயூசபிள் கவர், இது காய்கடை மளிகை கடையில் கிடைக்கக்கூடிய கவர் தான் இது. இந்த கவரை நான் எந்த பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்ற போகிறேனோ அந்த பாத்திரத்துக்குள்ளே இதை வச்சுருக்கேன். இப்போது அந்த ஆயிலை இதில் ஊற்ற போகிறோம். ஆயில் பாருங்கள், பார்க்கவே எப்படி கலராக தெரியுதுல்ல. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே அதில் ஊற்றி ஃபில்டர் பண்ணிடணும். அப்புறம் இதில் நம்ம அந்த அரைச்ச அந்த விழுதெல்லாம் மேலே வந்து இருக்கும் தான், அதை நம்ம வந்து தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறப்போ அது நல்லா ப்ரெஸ் பண்ணி நம்ம மீதி இருக்கிற அந்த ஆயில் எல்லாம் நம்ம தலையில் தேய்ச்சி ஒரு சீயக்காயோ ஷாம்போ போட்டு குளிச்சுக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே நல்லது இந்த ஆயில். இந்த ஆயிலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆயில் ஊற்றின பாட்டிலை பார்த்தோன்னா அது நமக்கு ஒரு மாதிரி நேவி ப்ளூ கலரில் தான் தெரியும். ஆனால் அதை நம்ம ஸ்பூனில் எடுத்து பார்க்கும்போது அந்த மருதாணி இலை கலரில் தான் தெரியும். அந்த மருதாணி இலை, அவுரி பொடி, நெல்லிக்காய், செம்பருத்தி, இதில் உள்ள எசன்ஸ்லாம் நல்லா இறங்கி நமக்கு நல்ல கலரை தரும். இதை நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போது நமக்கு முடி நரைச்சிருந்ததுன்னா கூட அது வந்து கலர் சேஞ்ச் ஆகிரும், ஒரு பிளாக் கலராக மாறிடும், கருப்பு கலராக மாறிடும். நமக்கு சீக்கிரமாகவே முடி நரைக்காது, நம்ம முடிக்கும் ரொம்பவே நல்லது. ஸோ இந்த ஹேர் ஆயிலை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ டு வாட்ச்.